கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. மீண்டும் உங்களை இந்த வீடியோ மூலமா சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம போன 4 வீடியோக்கள்ல கர்த்தருடைய நாமம் எப்படி உச்சரிக்கணும்னு சொல்லி பார்த்தோம். கர்த்தருடைய நாமம் ஆரம்பத்துல வந்தது அப்படின்னா அதுல வாவோடு சேர்த்து தான் பேசணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கிறோம். அதனாலதான் யாஷுவாங்கிற உச்சரிப்பு சரியில்லை, யெகோஷுவாங்கிற உச்சரிப்பு தான் சரியான உச்சரிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கிறோம். இப்போ ஒரு சில ஸ்பெல்லிங் குழப்பங்கள். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, யாங்கிற பேர் முன்னாடியே வந்திருக்குது. உதாரணமா நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சிசேரா கால்நடையாய் கேனியனான ஏப்பேரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்திற்கு ஓடி வந்தான். அப்பொழுது யாபீன் என்னும் ஆத்சோரின் ராஜாவுக்கும் கேனியனான ஏப்பேரின் வீட்டுக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. அதுல நீங்க பாத்தீங்கன்னா யாயேலை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறோம். சோ யாயேல் இருக்குல்ல, அப்ப யாங்கிற வார்த்தை முதல்ல வந்திருக்குதே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா ஹீப்ரூல அதனுடைய ஸ்பெல்லிங்கை நீங்க கவனிக்கணும். அந்த ஸ்பெல்லிங் உங்களுக்கு போர்டில் போட்டிருக்கிறேன். முதல் எழுத்து வந்து யோத், அப்புறம் ஆயின், அது பிறகு லேமன். இந்த 3 எழுத்து சேர்ந்தது தான் யாயேல். இதுல வந்து யோத் ஹே வரல. யோத் ஹே வந்தாதான் அது யான்னு சொல்லி வரும். ஆனா இதனுடைய ஸ்பெல்லிங் வித்தியாசமா இருக்கிறதுனால இதுல ஆரம்பத்துல கர்த்தருடைய பெயர் இல்லை. அதனால இது தப்பான ஒரு நிறைய பேர் அதை யோசிப்பாங்க. யாங்கிற வார்த்தை முதல்ல வந்திருக்குது, அதுல வா வந்து சேர்க்கப்படலை அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை, யாயேல் அப்படிங்கிற ஸ்பெல்லிங்கே வேற. ஸோ இதனாலதான் நீங்க ஹீப்ரு கொஞ்சம் படிச்சுக்கிடுறது நல்லது. ஹீப்ரு கொஞ்சம் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வெறும் என்ன அல்பபெட் நீங்க படிச்சுக்கிடுங்க. அது அடையாளம் கண்டுகொள்ளதுக்கு உங்களுக்கு அல்பபெட் தான் உங்களுக்கு தெரியணும். அதுக்கு பிறகு நீங்க அதை நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸி ஆயிரும். பாருங்க, இன்னொரு பெயரும் இருக்குது, மேசியா அப்படின்னு சொல்லி ஒரு பெயர். அத மெஷியாஹ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மஷியாஹ் அதனுடைய ஸ்பெல்லிங்கை நீங்க போர்டில் நீங்க பாருங்க. இத சுருக்கமா பொதுவா ஜனங்கள் எப்படி எழுதுவாங்கன்னா MESSIAH அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க, மேசியா. அதுல கடைசியில் IAH இங்கிலீஷ்ல வர்றதுனால MESSYAH அப்படின்னு சொல்லி போடுறவங்களும் என்ன செய்றாங்க இருக்கிறாங்க. இட்ஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இது இங்கிலீஷ்ல உள்ளதை வச்சு நம்ம இன்னைக்கும் தீர்மானம் பண்ணக்கூடாது. இந்த மெஷியாஹ் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைக்கு ஹீப்ரூல நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல மெம் இருக்கும், அது பிறகு ஷின் இருக்கும், அப்புறம் யோத் இருக்கும், அதுக்கு பிறகு கடைசியில ஹேத் இருக்கும். ஹே கிடையாது, ஹேத் இருக்கும். சோ கடைசியில யோதும் ஹேத்தும் என்ன செய்யும், சேரும். யோதும் ஹே சேர்ந்தா தான் அது யெகோவா தேவனுடைய சுருக்கமான பெயர். சோ மஷியாஹ் அப்படிங்கிற வார்த்தையில கடைசியில யா கிடையாது. இப்படி அந்த பெயருடைய உச்சரிப்புல ஆரம்பத்திலையும் பிறகும் உள்ள அந்த வித்தியாசத்துல அந்த இங்கிலீஷை வச்சு அவங்க என்ன செய்வாங்க, தீர்மானம் பண்ணுவாங்க. என்னைக்கும் இங்கிலீஷ் உச்சரிப்பு வச்சு எந்த தீர்மானத்துக்கும் வந்துடாதீங்க. நீங்களாவே ஹீப்ரூக்குள்ள போய் நீங்க என்ன செய்யணும், பார்க்கணும். பாருங்க, இப்படி ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் என்ன செய்து இருக்குது. அதனால அதை நீங்க கவனமா கவனிக்கணும். ஸோ அதுக்காக நீங்க வெறும் அல்பபெட் மட்டுமாவது நீங்க படிச்சிருங்க. நம்ம எவ்வளவு பெரிய பெரிய காரியங்கள் நம்ம படிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். ஹீப்ரூல அல்பபெட் தானே, அதாவது ஆனாவனா படிச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்றேன். ஹீப்ரூல நம்ம ரொம்ப பெரிய ஹீப்ரூல பேச பழகணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. அது அடையாளம் கண்டுகொள்ள நம்ம இந்த ஹீப்ரூ அல்பபெட் மட்டும் தெரிஞ்சா போதும். உங்களுக்கு கீழே உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு யார்கிட்ட படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் அந்த அல்பபெட் படிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு லிங்க் போட்டிருக்கிறேன். ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணி நீங்க என்ன செய்யலாம், அதை படிச்சுக்கலாம். ஆனா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து இங்கிலீஷை வச்சு நீங்க தீர்மானம் பண்ணக்கூடாது. எந்த ஒரு ஸ்பெல்லிங்கும் இங்கிலீஷுடைய உச்சரிப்பு வச்சு தீர்மானம் பண்ணாதீங்க. நீங்க அந்த ஹீப்ரு வார்த்தை வச்சு தான் நீங்க என்ன செய்யணும், தீர்மானம் பண்ணணும். ஸோ கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த வீடியோல நாம் சந்திக்கலாம். ஆமென்.